அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் 11th சுவாலஜி எக்ஸாமுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது ஒரு இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின், ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ இதில் இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க, எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. இதில் இருக்க எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன்சர் படிச்சிட்டிங்கனாலே அதுலேருந்தே நமக்கு ஒரு 50 மார்க்குக்கு இப்படி 70 மார்க்கு கூட வரும். நமக்கு இது வெவ்வேறு டிஸ்ட்ரிக்டில் வேறு கொஸ்டினால் இதே கொஸ்டின் கூட உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வரலாம், இல்லாட்டி இந்த கொஸ்டின் நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடாக வரலாம். ஸோ இதை மாதிரி படிக்கும்போது எந்த கொஸ்டினுமே ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களால் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். ஒன் வேர்டு எல்லாமே ஃபுல்லாக புக் பேக் பண்ணிருக்க ஒன் வேர்டில் நல்லா பார்த்துக்கோங்க, ட்ராயிங்கில் நல்லா வரைஞ்சி பார்த்துக்கோங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ எதையும் ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே ஈஸியாக நம்ம மார்க் வாங்கிடலாம். 2 மார்க்ஸும் பார்த்திங்கன்னா 2 மார்க் மட்டும் படிக்காதீங்க, இதுக்கு எல்லா 2 மார்க்ஸும் படிச்சுக்கோங்க. 3 மார்க்கும் அதே மாதிரி தான், 5 மார்க்கும் அதே தான். அல்லது டைப் இருந்துச்சுன்னா 2 அல்லதையும் படிச்சுக்கோங்க. ஒரு 2 அல்லது டைப்பில் ஒரு கொஸ்டின் மட்டும் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வராது. இப்போ 2 படிச்சிங்கன்னா 2 கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வந்துடும். அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மார்க் வாங்கிக்கலாம். இப்போ 5 கொஸ்டின் சொல்லியிருக்காங்க, அப்புறம் 10 கொஸ்டின் நம்ம படித்தாலே போதும். நமக்கு அதுலேருந்து நமக்கு ஒரு 5 கொஸ்டின் வந்துடும், நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிடலாம்.